நேரடியாக வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். வழிந்தோடுதலில் வாழ்வது எப்படி என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். வழிந்தோடுதலான வாழ்க்கை, நிரம்பி வழியும் வாழ்க்கை தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார். ஆனால் அதற்குள் நாம் எப்படி வாழ்வது என்பதை குறித்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் முதன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் முன்னுரிமையாக்கி கொள்ள வேண்டும். அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவனுடைய பிரசன்னத்தை முதன்மையாய் படுத்துவது என்ன? நம்முடைய ஆராதனை, நாம் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. வேதம் சொல்கிறது, நாம் செய்யும் புத்தியுள்ள ஆராதனை அவருக்கு ஒரு ஜீவ பலியாய் இருக்கிறதாம். அப்போ பாருங்க, அவர் தகன பலி கேட்கல, வேற எந்த பலியை கேட்கல. துதியின் பலி, ஸ்தோத்திர பலி மட்டும்தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திர பலி என்று சொல்லும்போது வெறும் வாயளவில் நாம் தேவனை துதிப்பதல்ல, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து சரணடைந்து அவரிடத்தில் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து அவருடைய காரியத்தை நாம் செய்யும்போது நாம் ஜீவ பலியாய் மாறுகிறோம். ஆமென். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது நாம் பல சத்தியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆராதனையை பற்றி நாம் ஆழமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் நாம் சென்ற வாரத்தில் முடித்த பொழுது யோவான் 14:23 அதை மீண்டுமாய் வாசித்து மற்ற சத்தியத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன காண்பிக்கப்படுகிறது என்றால், உங்களுடைய அன்பு மற்றும் பேரார்வம் தேவன் மீது இருக்கும் போது, தேவனுக்கான உங்களுடைய அன்பு மற்றும் பேரார்வம் இருக்கும் போது நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அடைவீர்கள், பெறுவீர்கள். ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை நாம், அதாவது அவருடைய வெளிப்படையான பிரசன்னத்தை, அவருடைய சர்வ வியாபியின் பிரசன்னத்தை ஏற்கனவே இருக்கிறது உலகத்தில். அது எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதன் கீழ் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வெளிப்படையான பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர் மீது அன்பு கூற வேண்டும், நீங்கள் அவர் மீது பேரார்வம் கொள்ள வேண்டும், பேரார்வத்தோடு அவரை நாட வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வெளிப்படையான பிரசனம், மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸை நாம் அனுபவிக்க முடியும், பெற முடியும். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை ஆவேசமாக நேசிக்கவும், அவருக்கு கீழ்ப்படியவும், அவரை தேடவும் மனதை நாம் உறுதியாக்கிக் கொள்ள விசுவாசிகளாய் மாற வேண்டும். பாருங்க, அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை ஆவேசமாக நேசிப்பதோ அல்லது தேடுவதற்கோ தங்கள் மனதை உறுதி செய்யவில்லை, இன்னும் உறுதி செய்யவில்லை. அநேக மக்கள் இருக்கிறார்கள் உலகத்துல, அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் தேவனை ஆவேசமாக அவரை நேசிப்பதும் இல்லை, தேடுவதும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வந்து ஆராதனையில் கலந்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் வாரம் முழுக்க நேரம் இருக்கும்போது வேதத்தை வாசிக்கிறாங்க. அநேகர் அப்படி இருக்கிறார்கள். விசுவாசம், நான் சொல்கிறது விசுவாசிகள். ஆனால் நாம் அதை செய்ய போவதில்லை. நாம் ஆவேசமாக தேவனை நேசிக்க போகிறோம், அவர் மேல் ஆர்வம் காண்பிக்க போகிறோம், அவரை ஊக்கமாய் தேட போகிறோம். இந்த சபையில் நீங்கள் அதை செய்வீர்களானால் உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். வெறும் நீங்க மட்டுமல்ல, உங்களுடைய முழு வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் அதை சுவாசிக்கிறீங்க? அப்ப பாருங்க, நம்முடைய தேவன் சந்ததியின் தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு சந்ததி, ஒவ்வொரு தலைமுறையை அவர் ஆசீர்வதிக்க உடன்படிக்கை செய்திருக்கிறார். இது சாதாரணமான காரியங்கள் இல்லைங்க. உபாகமம் 7:30 நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் சொல்கிறார், 1000 தலைமுறைக்கு உன்னோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கை நம்மோடு முடிவது கிடையாது. நாம் கடந்து போன பிறகு கூட நம்முடைய தலைமுறைகள் தேவனுக்கு இந்த பூமியில் கீழ்ப்படிந்து வாழ்வார்கள்.
ஒவ்வொரு பெற்றோர் அதை தான் விரும்புகிறோம். பிள்ளைகள் நமக்கு சம்பாதித்து கொடுக்கணும், அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லை. நாம் அதை தேடுவது கிடையாது. ஆனால் நாம் கடந்து போன பிறகு நம்முடைய இந்த நீதியின் வாழ்க்கை அவர்கள் தொடர்ந்து ஒரு லெகசியாக வாழ வேண்டும். ஆமென். அதுதான் நான் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய பேர பிள்ளைகளுக்காய், வரப்போகிற பேர பிள்ளைகளுக்காய் இப்பொழுதே நான் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். தலைமுறை தலைமுறையாய் நாங்கள் வேதத்தை சுமந்த, வேதத்தை போதிக்கிற ஒரு வம்சமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. அது சர்ச்சில் இருந்தாலும் சரி, இல்லை கார்ப்பரேட் வேர்ல்ட்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் உம்மை சேவிக்கிற பிள்ளைகள் தான் என்னுடைய சந்ததியாய் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே பிரதிஷ்டை செய்து விட்டேன். ஹலோ, என் பிள்ளைகள் பிறக்கும் போது அதை செய்து விட்டேன். பிள்ளைகள் அப்பதான் பிறந்தார்கள். ஆனால் அந்த பிள்ளையை சுமக்கும் போது என்னுடைய தலைமுறைக்கு நான் ஜெபித்து விட்டேன். காரணம், தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை எனக்குள் வைத்திருக்கிறார். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வெளிப்பிரகாரத்தில் இருக்க திருப்தியாய் இருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். அநேக விசுவாசிகள் வெளிப்பிரகாரத்தில் இருப்பதற்கே திருப்தி ஆகிறார்கள். எங்களுக்கு அது போதும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவர்களுக்கு ஆயத்தம் இல்லை. அவர்கள் இன்னும் அவர்களுடைய மனதை ஆயத்தம் செய்யவில்லை. ஆனால் இந்த சபையானது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டுமே தான் வாழ்வார்கள். இதை விட ஒரு அதிகமான ஆமென் நான் எதிர்பார்த்தேன். ஒரு சிலர் தான் ஆமென் சொல்றீங்க. ஐயோ, இல்ல, விளையாட்டுக்கு தான் சொல்றேன். நீங்கள் ஆர்வமாய் தேடுகிறது எனக்கு நான் அறிந்திருக்கிறேன். அதை முழுமையாக நம்புகிறேன். ஏனென்றால் நமக்கு வாழ்க்கையின் லட்சியமே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய நித்திய பிரசனத்தில் வாழ்வதே. நம்முடைய சுவாச காற்று தேவ பிரசனமுங்க. ஆமென். நம்முடைய நாடி துடிப்பை தேவனுடைய பிரசனமுங்க. ஓ கமான். நம்முடைய உயிரோட்டம் அவருடைய பிரசனமுங்க. நம்முடைய ரத்த ஓட்டம் அவருடைய பிரசனங்க. உயிர் மூச்சு அவர் தான். அல்லேலூயா. அப்படியாக தான் நாம் வாழ போகிறோம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டுமே நம்ம வாழணும். ஆமென். நீங்க அப்படி தீர்மானம் செய்தீர்களானால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமென். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் பெற விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, தேவன் மீது பேரார்வம் இருக்க வேண்டும். தேவன் மேல் பேரார்வம் காண்பிக்க வேண்டும். You need to have a passion for God. The word passion is a very strong word. பேரார்வம் என்று சொல்லும்போது அது மிக ஆழமான ஒரு வார்த்தை. வெறும் தேவனை நேசிப்பதல்ல, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், இன்னொரு இடத்துல முழு சரீரத்தோடும் பலத்தோடும் அவரை அன்பு கூற வேண்டும். அப்போ ஆவி ஆத்மா சரீரமும் உள்ளடங்கி இருக்கிறது பாருங்க. ஏதோ ஒரு பங்கை வைத்துக் கொண்டு நாம் தேவனை ஆராதிக்க முடியாது. வெறும் ஆவியில நான் தேவனை ஆராதிப்பேன், என் மைண்டும் என் பாடியும் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டேன். அவர் சொல்கிறார், நீ தேவனை நேசிக்க விரும்பினால் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனத்தோடும், முழு பலத்தோடும் அதை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 2:9 வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கவனிங்க, தெளிவாக இங்க என்ன சொல்லியிருக்கிறது? தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை, கவனிங்க, கண் காணவும் இல்லை, காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருங்க. இந்த முதல் 2 பாயிண்ட் மட்டும் இப்பொழுது பார்ப்போம். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. என்ன சொல்லுகிறார்? வெளிப்புறமாக இதை நாம் பார்க்க முடியாது. கவனிங்க, உங்களுடைய சொந்த முயற்சியினால் நீங்கள் தேவனை கண்டறிய முடியாது.
You cannot discover God on your own. நானே தேவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படி சொல்கிறவர்கள் நீங்கள் ஏமாந்துதான் போவீர்கள். ஆமென். நீங்க அங்கேயும் இங்கும் ஓடி அதோ தேவன் இருக்கிறார் இப்பொழுது எனக்கு தெரியும் அப்படி சொல்லவே முடியாது. அல்லது ஒரு பெரிய மலையிலிருந்து வணக்கம் நான் உன்னுடைய தேவன் இதோ சில அறிவுரைகள் கோட்பாடுகள் என்ற சத்தத்தை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். சில பேர் அதுக்கெல்லாம் காத்திருக்கிறாங்க. ஒரு மலையிலேருந்து ஒரு சத்தம் வரட்டும் பிரதர், நானே தேவன் அப்படி சொன்னா நான் நம்புறேன் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டார். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசி. அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம், அவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதன் பிறகு நாம் விசுவாசித்த பிறகு தேவன் பல விதங்களில் தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்போ வெளிப்படையான பிரசன்னத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், உணரக்கூடிய பிரசன்னத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ தேவன் நாம் விசுவாசித்த பிறகு நமக்கு வெளிப்பிரகாரமான சில அடையாளங்கள் கொடுக்கிறார். ஆமென். He gives us physical evidences when we believe. Not until we believe can we see physical evidences. நாம் விசுவாசிக்கின்ற வரைக்கும் எந்த சரீர சான்றுகள் தேவன் காண்பிக்க மாட்டார். விசுவாசித்த பிறகு யாவற்றையும் அவர் வெளிப்பிரகாரமாய் காண்பிக்கிறார், உணரக்கூடிய விதத்தில் தம்மை வெளிப்படுத்துகிறார். எனவே நீங்க இந்த சத்தமெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் வானத்திலிருந்து பேசுவார் என்று நான் எதிர்பார்த்தேன் பிரதர், அவர் பேசவில்லை. 66 புத்தகத்துல பேசி வைத்தது அதை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. அவர் சொல்றாரு, இவ்வளோ பேசிட்ட பிறகு இன்னும் என்கிட்ட இருந்து வேற வார்த்தை எதிர்பார்க்கிறிய. நாம் அப்படிப்பட்ட மக்கள் அல்ல. அவருடைய வார்த்தை தான் அவருடைய குரல். ஆமென். His voice is in his word. Write that down somewhere please. His voice is in his word. அவருடைய சத்தம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, நீங்க என்ன செய்யணும், நாம் உணர வேண்டிய காரியம் இது மனிதனுடைய கவனிப்போ அல்லது மனிதனுடைய ஆராய்ச்சியால் அல்லது பரிசோதனையால் நாம் இதை கவனிக்க முடியாது, பார்க்க முடியாது. அது முதலாவது காரியம். இப்பொழுது இரண்டாவது, இன்னும் கொஞ்சம் உட்பிரகாரத்தில் பிரவேசிப்போம். வெளிப்பிரகாரமாய் பார்க்கும் போது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அப்போ நான் எந்த அடையாளமும் பார்க்க போறதில்லை, எந்த சத்தமும் கேட்க போறதில்லை. ரைட்டுங்களா? ஆனால் அடுத்தது பார்ப்போம். மனதில், அதாவது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இது உட்புறத்தில் பார்க்கக்கூடிய காரியம். அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார், உங்களுடைய பகுத்தறிவினால் நீங்கள் தேவனை கண்டறிய முடியாது. You cannot know God by your reason. முதலாவது உங்களுடைய சொந்த முயற்சியினால் தேவனை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, கண்டறிய முடியாது. இப்போது அவர் சொல்கிற காரியம், உங்களுடைய பகுத்தறிவால் நீங்கள் தேவனை கண்டறிய முடியாது. உங்களுடைய பகுத்தறிவால். அப்போ கவனிக்க வேண்டும், நம்முடைய சொந்த பகுத்தறிவால் நாம் உட்புறமாக அவருடைய பிரசன்னத்தை நாம் கண்டறிய முடியாது. அவருடைய ஆழ்த்துவத்தை நாம் கண்டறிய முடியாது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் இப்போ சேர்த்து வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இப்போ இது வாசிக்கும் போது நாம் என்ன நினைக்கிறோம், அப்போ நம்ம இதெல்லாம் அறிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்துடுறோம், ஒரு இடத்துக்கு வந்துடுறோம். அது வரவும் தெரிஞ்சுதான் ஆவியானவர் அடுத்த வசனம் கொடுக்கிறார். நமக்கோ, எல்லாரும் சொல்லுங்க நமக்கோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நமக்கோ. கொஞ்சம் சிரிச்சு தான் சொல்லுங்களேன், அவங்களும் பாவம். நமக்கோன்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா
நமக்கோ. அல்லேலூயா. பாருங்க, அந்த முந்தின வசனம் சொல்லிட்ட பிறகு நமக்கோ. ஏன்னா நீங்க பாயிண்ட் மிஸ் பண்ணிருப்பீங்க, அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு. ஆதலால் அவர் என்ன சொல்றாருங்க? நமக்கோ. நமக்கோ ஆ. தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கோ ஆவியானவர் இறங்கி அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் தேவனை பற்றி காரியங்களில் அறியாமையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? இல்லை வீட்டுக்கு போயிட்டீங்களா? நாம் அறியாமையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்காக ஆயத்தம் படுத்தி எல்லாம் வைத்திருக்கிறவைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். கண்கள் அதை காணாமல் இருந்திருக்கலாம், காது அதை கேட்காமல் இருந்திருக்கலாம், மனதில் அதை தோன்றாமல் இருக்கலாம், கற்பனையில் அதை யோசிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியில அதை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு சொந்தமானதை உங்களுக்கு வந்து சேரும் என்று ஆவியானவர் வெளிப்படுத்துவார். Come on somebody. Oh hallelujah. எனக்குரியதை வேற எவனும் கை வைக்க முடியாதுங்க. உங்களுக்குரியதை வேற யாரும் எடுக்க முடியாதுங்க. உங்க பேரை போட்டுட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. ஏன்னா அவங்க வரும்போதே கேட்பாரு. அவர் ஆதார் கார்டால சார்ந்து இருக்கிறது இல்லை, நீங்க இந்த அட்டை காட்டு நான் கொடுக்குறேன், அதெல்லாம் கிடையாது. அவர் உங்களை பார்த்த உடனே தெரியும், இந்த பேர் உன்னோடது இல்லையே, வெளியே போனாரு. ஏன்? இது உங்களுக்கென்று ஸ்பெஷலா ரிசர்வ் பண்ண வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, are you there? ஸ்பெஷல் ரெசர்வேஷன்ஸ் உங்களுக்குங்க. உங்க பேரை போட்டு அதை வைத்திருக்கிறார். நீங்க வந்தாதான் அதை கொடுப்பார். Come on somebody. இருக்கிறீங்களா? அப்போ நான் சொல்கிறேன், நீங்க வாசிக்கும் போது தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் கிடையாது, எல்லா கிறிஸ்தவர்களுக்கு இது அல்ல. தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறார். Come on somebody. மகத்தான திட்டத்தை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். Come on. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகத்தான திட்டம். அது உங்கள் கண்கள் கண்டதும் இல்லை, உங்கள் காது கேட்டதும் இல்லை, உங்கள் மனதில் இன்று வரைக்கும் தோன்றதில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் அதை ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பாக, இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக, ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக, அவர்கள் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக, மன வர்க்கத்தை பாவத்திற்குள் தள்ளுவதற்கு முன்பாக, ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உனக்கென்று இது நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். Come on, the infinite wisdom of God. Somebody better celebrate the infinite wisdom. நான் சொல்கிறேன், தேவனுடைய அளவற்ற அனந்த ஞானத்தை யோசித்து பாருங்க. சிலுவைக்கு பின் இதை யோசிக்கலைங்க. மனுஷன் பாவத்தில் விழுவதற்கு முன்பாகவே யோசித்தார். மனுஷன் பாவம் செய்யும் என்று அறிந்த தேவன் அதை ஏற்கனவே சிலுவையை அவருடைய மனதில் கட்டிக்கொண்டு இயேசுவின் மூலமாய் முழு மனவர்க்கத்திற்கு இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் அதை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நமக்கென்றவர் அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கற்பனை செய்து முடிகிறதா? மனுஷன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக, இந்த பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக, வேற எந்த ஒரு காரியம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக உங்களுக்கென்று உங்களுக்குரியதை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். This blows my mind. என்னுடைய புத்தியை அதர பண்ணுகிறது, அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. இப்படியெல்லாம் ஒரு தேவன் தம் மக்களை குறித்து யோசிக்க முடியுமா? அதுவும் பாவத்தில் விழுந்த மக்கள், அடிக்கடியாக அவரை மறந்து போகிற மக்கள், அடிக்கடியாக உண்மையில்லாமல் வாழ்கிற மக்களுக்கு இதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நமக்கு. ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. அவ்வப்பொழுது அல்ல, அவருடைய கிருபை நித்தியத்திற்கு உண்மையுள்ளது. Praise the Lord. ஆமென். அப்போ தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறார். கவனிங்க. ஆனால்
அதை ஞானிகளிடமிருந்து மறைத்து வைத்திருக்கிறார். அப்ப கவனிங்க, அவர்கள் பரிசோதனையால் முயற்சி செய்யலாம், பரிசோதித்து அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம், அல்லது பகுத்தறிவு வைத்துக்கொண்டு அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம். ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பரிசோதனையாலும் அல்லது பகுத்தறிவினாலும் இவைகளை அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். உலகத்தில் இருக்கிற ஞானிகள் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை அவர்கள் தங்களுடைய புத்தி கூர்மையினால், அறிவாற்றலினால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்? இது அவர்களுக்கு அல்ல, இது தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டுமே, தேவன் மீது பேரார்வம் வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டுமே தான் இந்த ஆசீர்வாதம். ஆமென். அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களுக்கு குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம், வேற யாரும் அது கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். கண் காணாத, காது கேட்காத, மனதில் தோன்றாத இந்த மிகப்பெரிய மகத்தான திட்டங்கள் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டுமே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ அவர் மீது அன்பு கூறுகிறவர்கள் அதனுடைய முழுமைக்குள் பிரவேசிப்பீர்கள். அப்போ நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு நாங்க தேவன் மீது பேரார்வம் காண்பிக்க வேண்டும். We need to have a passion for God. Amen. நாம் தேவன் மீது அன்பு கூற வேண்டும். எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? Hallelujah. 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 Praise the Lord. இது யாருக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? நம் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டுமே. அதுதான் இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம். அப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் தேவன் மீது அன்பு கூறுகிறீர்களா? நீங்கள் தேவன் மீது பேரார்வம் காண்பிக்கிறீர்களா? பேரார்வத்தோடு அவருக்காக வாழ்கிறீர்களா? அப்படி நீங்கள் வாழ்வீர்களானால் 1 கொரிந்தியர் 2:9 உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும். உங்கள் கண்கள் கண்டிராத ஆசீர்வாதங்கள், மகத்தான திட்டங்கள், மறுமலர்ச்சியின் திட்டங்கள் நிறைவேறும். உங்கள் காதுகள் கேட்காத ஆசீர்வாதங்களை நீங்கள் கேட்பீர்கள். அந்த வாக்குத்தத்தங்களை கேட்பீர்கள். உங்கள் மனதில், உன்னுடைய மனதின் கற்பனையினுடைய உச்சியில் தோன்றாத காரியங்கள் கூட நீங்கள் கண்டு அறிவீர்கள். அல்லேலூயா. கவனிங்க, இயேசுவை விட அதிகமாக பிரசங்கிக்க விரும்புகிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். There are people who love preaching more than Jesus. What a shocking thing. இயேசுவை விட அதிகமாக பிரசங்கிக்க விரும்பும் மக்கள் இருக்கிறார்கள். இயேசுவை விட அதிகமாக அபிஷேகத்தை விரும்பும் மக்கள் இருக்கிறார்கள். இயேசுவை விட மனிதர்களுடைய பாராட்டுக்களை விரும்பும் மக்கள் இருக்கிறார்கள். இயேசுவை விட வியாபாரத்தை, பிசினஸை அதிகமாய் விரும்பும் மக்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். சில பேர் அதுக்கென்று தான் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு மைக்க கொடுக்கலன்னா அவ்வளவுதான், சபை மாறிட்டு போயினே இருப்பாங்க. அவர்கள் என்ன காண்பிக்கிறார்கள்? இயேசுவை விட எனக்கு பிரசங்கிக்க, மற்ற காரியங்களை செய்ய விருப்பம் இருக்கிறது. இயேசுவை விட எனக்கு அதிகமாய் அபிஷேகத்தை தான் விரும்புகிறேன். அவர் இல்லாம அபிஷேகம் வைத்து கொண்டு என்ன பண்ண போறீங்க? அவர் வேண்டாம், அவருடைய அபிஷேகம் மட்டும் வேணும்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் சொல்கிறேன், அபிஷேகம் என்பது தேவன் இந்த உலகத்தில் நாம் செயல்படுவதற்கான ஆற்றல், அவ்வளவுதான். ஆனால் அதை தாண்டி அவர் இருக்கிறார். இப்போ என்ன கேட்பீர்களானால் அவருடைய ஆழ்த்தத்துவம் வேணுமா, அவருடைய அபிஷேகம் வேணும், அவர் தான் எனக்கு வேணும். ஹலோ, அபிஷேகம் விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிறப்புரிமை, அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய தகப்பன் அவரா இருக்கும்போது அவர் கொடுக்கக்கூடியதை மட்டும் நான் நாடல, அவர் எனக்கு வேணும். ஏனென்றால் நான் அவரால் தான் இந்த உலகத்துக்கே வந்தேன். என் தகப்பனுடைய ஜீன்ஸ் எனக்குள்ள இருக்குங்க.
நீங்க ஜீன்ஸ் பேண்ட் நடிச்சிடாதீங்க. யோசிக்கணும். அவரே ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார்? அவர் இல்லாம எனக்கு மற்ற காரியங்கள் எது இருக்கு? எனக்கு வேண்டியது அவருடைய பிரசனம் மட்டுமே. கம் ஆன் somebody. ஆமென். அப்போ இந்த கடைசி காலத்தில் இயேசுவை விட எதையும் நேசிக்கவும், நேசிக்கின்ற காரியத்தை இயேசுவுக்கு மேலாக, இயேசுவை கடந்து நாம் உயர்த்தினால் அது ஆபத்தானது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவனிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது the last days. யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது இது கடைசி மணி நேரம் என்று சொல்கிறார். John says this is not the last days, the last hour. அப்ப யோசித்து பாருங்க. இது கடைசி மணி நேரம். நாம் வெகு சீக்கிரமாய் கர்த்தரை சந்திக்க போகிறோம். அவருடைய வருகைக்கென்று நாம் செல்லக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் 5 விதமான ஊழியர்கள், சபைகள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தவில்லை. அவருடைய ஜனக்கூட்டத்தை அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவது தான் சபை. அவர் வரும்போது நாம் போக வேண்டும். அதுதான் இந்த சபையினுடைய பிரயாசம், என்னுடைய பிரயாசம். நீங்கள் அனைவரும் அவர் வரும்போது செல்ல வேண்டும். We are a going people for a coming king. ஆமென். வரப்போகும் ராஜாவுக்கு நாம் செல்கிற மக்களாய் இருக்கிறோம். அப்படியாக தான் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நாம் அதை யோசிக்க வேண்டும். அவர் வரப்போகிறார். ஆனால் அநேக மக்கள் பாருங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு, இந்த கடைசி காலத்துல மற்ற எல்லா காரியங்களும் அவரை விட அதிகமாய் நேசிக்கிறார்கள். நான் சொல்கிறது சபைக்குள் இருக்கிற மக்கள். சபைக்குள்னா வெறும் இந்த சபையில, எல்லா சபையும் சேர்த்து சொல்றேன். அப்போ பாருங்க, உலகத்துல அநேக விசுவாசிகள் இயேசுவை விட மற்ற காரியங்களை விரும்புகிறார்கள். அதெல்லாம் இந்த நாளிலே ஒதுக்கி வைத்து இயேசுவை மட்டும், பிதாவை மட்டும், ஆவியானவரை மட்டும் நாடுவோம். உறுதிமொழி செய்வோம் இன்றைக்கு. ஆமென். அப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீர்களா? உங்கள் மத்தியில் கர்த்தர் வல்லமையுள்ளவராய், பராக்கிரமுள்ளவராய் இருக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் இயேசுவின் மீது அன்பு கூற வேண்டும். அவருடைய பிரசன்னத்திற்கு நீங்கள் அவருடைய பிரசன்னத்தின் மீது பேரார்வம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் விரும்பும் விதத்தில் தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். ஆமென். இது பிரசங்கிக்க உங்களுடைய அன்பல்ல, சுகத்திற்கான உங்களுடைய அன்பல்ல, விடுதலைக்கான உங்களுடைய அன்பல்ல. மாறாக இயேசுவின் மீது நான் பேரார்வம் கொண்டிருக்கிறேன். ஆமென். இயேசுவின் மீது எனக்கு அன்பு இருக்கிறது. அவர் இல்லைனா நான் இல்லை. இந்த இடத்திற்கு ஒவ்வொரு விசுவாசி வர வேண்டும். நம்முடைய மனப்பான்மை அப்படியாக மாற வேண்டும். நாம் வாழ்கிற விதம் அப்படியாக மாற வேண்டும். அப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், மனம் மாறினால் வாழ்க்கை மாறும். When the mind changes, the life changes. Because the mind influences the life. ஏனென்றால் நம்முடைய மனம்தான் நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கிறது. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், உங்களுடைய மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 12:2 மனதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக? ஏனென்றால் மனம் மாறும் போது வாழ்க்கை மாறும். Change your mind and you can change the way you live. உங்கள் மனதை நீங்கள் மாற்றினால் நீங்கள் வாழ்கிற விதத்தை உங்களால் மாற்ற முடியும். அப்ப நீங்கள் சொல்லலாம், நான் இயேசுவை நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு? நான் திருப்பி கேட்பேன், பாஸ்டர் நான் இயேசுவை நேசிக்கிறேன், சந்தோஷம். ஆனால் எந்த அளவுக்கு? எல்லாரும் தான் இயேசுவை நேசிக்கிறோம், ஆனால் எந்த அளவுக்கு? கவனிக்க வேண்டும். Passion qualifies love. பேரார்வம் அன்பை தகுதிப்படுத்துகிறது.
It's a very, very great statement. Passion qualifies love. பேரார்வம் அன்பை தகுதிப்படுத்துகிறது. பேரார்வம் அன்பை இன்னும் ஆழமாக்குகிறது. Passion deepens love, makes it deeper. அப்போ அன்பை காட்டிலும் பேரார்வம் இன்னும் ஆழமானது. ஆகவேதான் பேரார்வம் அன்பை தகுதிப்படுத்துகிறது. ஏன்னா உலகத்துல எல்லாவற்றையும் நேசிக்கிறோம். ஒரே வார்த்தை தான். ஆங்கிலத்துல we love-ன்றோம், தமிழ்ல நேசிக்கிறோன்றோம். ஆனால் ஒரே வார்த்தை தான். ஐ லவ் மசாலா தோசைன்னு சொல்றோம், அதே சமயத்தில் ஐ லவ் ஜீசஸ்ன்றோம். ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்றோம். ஆனா கிரேக்க மொழியில் மட்டும்தான் வேறு விதமா எழுதியிருக்கிறார்கள். தோசைக்கு ஒரு நேசம் இருக்கிறது, ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்னன்னா அகாப்பே, தெய்வீக அன்பு. அது அளவற்ற அன்பு, அது மாறாத அன்பு, நிபந்தனை இல்லாத அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு, தியாகம் செய்கின்ற அன்பு, இயேசுவின் அன்பு, அகாப்பே அன்பு. அப்போ நான் இயேசுவை நேசிக்கிறேன், கர்த்தர் மீது நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லும்போது நான் அகாப்பே அன்பு கொண்டு அவரை நேசிக்கிறேன். அது வித்தியாசங்க. என்ன நடந்தாலும் சரி என் வாழ்க்கையில அவர் மேல் என்னுடைய அன்பு குறையாது. என் வாழ்க்கை நான் என்ன காரியங்கள் எழுந்தாலும் அவருடைய அன்பை நான் இழக்க மாட்டேன். பவுல் அதுதான் சொன்னார். ரோமர் 8:35 39 வரைக்கும் வாசித்து பாருங்க. அவருடைய அன்பினுடைய உச்சக்கட்டத்தை அங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் வாழ்ந்தார். அப்போ நாமும் அப்படிப்பட்ட மனிதர்களாய் வாழ வேண்டும். எத்தனை பேர் அது சுவாசிக்கிறீங்க? ஆமென். பேரார்வம் அன்பை இன்னும் ஆழமாக்குகிறது. கவனிங்க, ஒரு உறவில் உள்ள நெருக்கத்தின் அளவு ஒரு நபர் எந்த அளவுக்கு தேவனை அணுக முடியும் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு உறவில் உள்ள நெருக்கத்தின் அளவு ஒரு நபர் எந்த அளவுக்கு அணுக முடியும் என்பதை தீர்மானிக்கிறது. அப்போ நம்முடைய உறவுகளில் கூட அளவுகள் இருக்கிறது. உதாரணமாக, உங்களுடைய தெருவில் காய்கறி விற்க வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்டாண்ட போய் கேட்டாண்டே நின்று பொருளை வாங்கி அங்கேயே காசு கொடுத்து அந்த ஆளை அனுப்பிடுறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் சில பேர் வேலை செய்ய வரும்போது அவர்களுக்கு உங்களுடைய காம்பவுண்ட் அளவில் தான் அவங்களுக்கு அனுமதி உண்டு. இன்னும் சில உங்களுடைய வீட்டின் வேலைக்காரிகள் வரும்போது அவர்கள் கிச்சன் வரைக்கும் நீங்க அனுப்புகிற இடங்க வரைக்கும் தான் அவர்கள் பணிவிடை செய்து உடனடியாக அந்த இடத்துல இருந்து வெளியே போகணும். அவங்களுக்கெல்லாம் டைமிங் தான். கரெக்டுங்களா? நண்பர்கள் வரும்போது ஹாலில் உட்கார வச்சுட்டு பேசிட்டு அனுப்பிடுறோம். ஆனால் மிகவும் நெருக்கமானவர்கள் தான் உங்களுடைய வீட்டின் ஒவ்வொரு அறைக்குள் நீங்கள் அடைத்து கொண்டு செல்கிறீர்கள். அப்போ பாருங்க, உலகத்திலேயே நாம் பார்க்கிறோம், உறவுகள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவர்கள் அணுக முடியும். தேவனும் அப்படிதான். எல்லாம் இருக்கிறீங்களா? எந்த அளவுக்கு நாம் தேவனிடத்தில் உறவு கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவனை அணுக முடியும். எனவே நீங்கள் தேவனுக்கு அந்நியரின் உறவை கொடுத்துவிட்டு, ஆனால் ஆவியின் உட்பிரகாரத்தில் நான் வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் தேவனுக்கு என்ன உறவு கொடுத்திருக்கீங்க? அந்நியர். தேவனுக்கு தகப்பன் என்ற உறவு கொடுத்தால் அவருடைய அறைக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியும். மகா பரிசுத்த ஸ்தலம், அவருடைய சிங்காசன அறைக்குள் நாம் செல்ல விரும்பினால் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஆமென். அப்போ தகப்பன் என்கின்ற உறவு, பிதா என்கின்ற உறவு கொடுக்கும் போது, நெருக்கத்தை கொடுக்கும் போதுதான் அவருடைய சிங்காசன அறைக்குள், அவர் வசிக்கின்ற அறைக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். ஓ ஹல்லேலூயா. எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க.
அவங்க நான் என்னுடைய ஸ்டடி ரூம்ல இருக்கும்போது அவங்க வந்து கதவை தட்டிட்டு டேடி கேன் ஐ கம்னு கேட்கறதே இல்லை. அவங்க வரும்போது நேரடியாக டோரை திறந்து நேரா வருவாங்க, பேசுவாங்க, அதன் பிறகு போயிடுறாங்க. அவங்க எக்காரணத்தை கொண்டு கதவை தட்டுறது இல்லை. ஆனால் வேறு யாராவது வரும்போது கதவை தட்டுறாங்க. ஏன்னா உறவில் வித்தியாசம். என்னுடைய பிள்ளைகள் எனக்கு நெருக்கமானவர்கள், என்னுடைய விதை அவங்க. they are my seed. எனவே அவர்களுக்கு நன்றாகவே தெரியும், அவர் என்ன பண்ணி இருந்தாலும் நாங்க போயிட்டா எங்களுக்கு தான் அவர் கவனம் செலுத்துவார். தகப்பன், தகப்பனோடு நான் நெருக்கமான உறவு வைக்கிறதுனால அவரிடத்தில் எப்ப வேண்டுமானாலும் செல்லலாம். கதவை தட்டி நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவருடைய பிள்ளை. நான் உள்ள போனா என்ன அவர் பார்ப்பார், கேட்பாரு, எனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். இது உலக பிரகாரமான காரியமா இருக்கிறது. ஆனால் இது எங்கிருந்து வந்தது? வாட் இஸ் தி ஒரிஜினல் ஆஃப் ஆல் த ஜெராக்ஸ்? நம்ம இந்த உலகத்துல காண்கிற உறவுகளுடைய அமைப்புகள் வெறும் ஜெராக்ஸ் காப்பி தான். ஒரிஜினல் பரலோகத்துல. அப்போ அவர் என்னுடைய தகப்பனா இருக்கும் போது நான் வெளியே இருக்க முடியாதுங்க. நான் கதவை தட்டப்பா நான் வரலாமா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பின் பரலோக பிதாவை, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உமண்டே வருகிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வரலாமா வர வேண்டாமா, நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கறதே இல்லை. என் பிள்ளைங்க என்ன ஃபோன் பண்ணிட்டு டேட் will you be free, can we come now inside, அதெல்லாம் கேட்கறதே இல்லை. நேரா வருவாங்க, பேசுவாங்க, காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க, ஆலோசனை கேட்பாங்க, போயிடுவாங்க. நாமும் அப்படியாக தான் வாழ வேண்டும். எந்த அளவுக்கு அந்த உறவில் நெருக்கத்தை காண்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேவன் அணுகுதலை கொடுப்பார். இருக்கிறீங்களா? அப்போ தேவனுக்கு அந்நிய உறவு கொடுத்து விட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உட்பிரகாரத்தில் நான் வாழ விரும்புகிறேன் என்று நினைக்கவே கூடாது. சகோதரரே, அது ஒரு காலமும் நடக்காது. சகோதரியே, அது ஒரு காலமும் நடக்காது. வியாபாரம் செய்கிறவர்களே அது ஒரு காலம் நடக்காது. படிக்கிறவர்களே அது ஒரு காலம் நடக்காது. பிரசங்கமார்களே அது ஒரு காலம் நடக்காது. நீங்க விலாவரியா பிரசங்கித்தாலும் அது முக்கியம் இல்லை. நாம் செய்யும் ஊழியம் பெருசு இல்லை, நாம் வாழும் உறவுதான் பெருசு. Your relationship to God is greater than your ministry for God. Come on somebody. Your relationship to God is more important, most important than your ministry for God. தேவனுக்கான உங்களுடைய ஊழியத்தை விட தேவனுக்கான உங்களுடைய உறவுதான் மிக மிக முக்கியமா இருக்கிறது. அப்போ எனக்கு ஊழியம் செய்விட்டால் நான் இந்த வாழ்க்கை விட்டு நான் போயிடுவேனா? இல்ல. ஊழியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அவருக்காக தான் வாழ்கிறேன். இந்த ஊழியம் அவருக்காக தான். இந்த ஊழியம் அவருடையது தான். இந்த ஊழியம் கொடுத்தவர் அவர் தான். ஆகவே அவரை விட ஊழியத்தை நான் பெருசா எனக்குமே கருத மாட்டேன். எனக்கு முக்கியமானது என் தகப்பன். அதற்கு பிறகுதான் ஊழியம், மற்ற காரியங்கள். முதலாவது என்னுடைய தேவன், இரண்டாவது என்னுடைய குடும்பம், மூன்றாவது என்னுடைய இந்த ஆவிக்குரிய குடும்பம், மற்ற வேலைகள், மற்ற காரியங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இந்த வரிசை தயவு செய்து மாற்றாதீங்க. முதலாவது தேவன், இரண்டாவது உங்களுடைய குடும்பம், மூன்றாவது தான் மற்ற காரியங்கள். இதை மாத்தினீங்கன்னா பிரச்சனை வரும். நரங்க உள்ள பூந்துரும். சென்னை விதத்துல சொல்லுவோம், தூந்து தூந்து உள்ள வந்துருவோம். ஏன்னா வரிசை சரியில்லை. தேவன் முதலான, என் குடும்பம் இரண்டாவது, மற்ற காரியங்கள் மூன்றாவது. தயவுசெய்து அதை மாற்றி பாருங்க, உங்க வாழ்க்கையை மாறும். ஆமென். சரி, இப்போ சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வெளிப்பிரகாரத்தில் இருக்க தீர்மானித்து விட்டார்கள். இந்த மக்கள், வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற மக்கள் விரும்புவதெல்லாம் தேவனிடமிருந்து ஒரு சில ஆசீர்வாதங்கள் மட்டுமே. வேறு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அவருடைய கையை தள்ளிவிட்டு உங்களுடைய இருதயத்தை தேடுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்?
வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற கூட்டமாய் இருக்கிறீர்களா? அல்லது அவருடைய கையை தள்ளி, ஆண்டவரே உம்முடைய கை நான் எதிர்பார்க்கல, உம்முடைய இருதயத்தை நான் எதிர்பார்க்கிறேன், உம்முடைய இருதயத்தை தேடுகிறேன். ஏனென்றால் கையை தேடுவர்கள் பலனை தேடுகிறவர்கள், இருதயத்தை தேடுவர்கள் உறவை தேடுகிறவர்கள். Those who seek the hand seek the blessing. Those who seek the heart seek the relationship. Do I serve God for the blessing or do I serve God because he is my father? அவர் என் தகப்பனா இருக்கிறதுனால நான் அவரை சேவிக்கிறேனா, அல்லது அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களினால் நான் அவரை சேவிக்கிறேனா? கவனிங்க. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், உங்களுக்கு 10,000 போதகர்கள் இருக்கலாம், ஆனால் தகப்பன் ஒன்று. ஒரு கூட்டம் இருக்கிறது, எங்க போனாலும் எல்லாரையும் பார்த்து நீ தான் எங்க தகப்பன், உன் போதனை தான் நான் கேட்டு வளர்ந்திருக்கிறேன். நான்சென்ஸ். எல்லா இடத்துல எல்லாரும் தகப்பன் ஆக முடியாது. தேவன் ஒருத்தரை தான் உங்கள் தகப்பனாய் மாற்றியிருக்கிறார், ஆக்கியிருக்கிறார். ஏனென்றால் எல்லாரும் தகப்பனுடைய ஷூஸ்ல இறங்க முடியாதுங்க. ஏனென்றால் தகப்பன் என்று சொல்லும் போது அவர் சிம்பத்தைஸ் பண்றதில்ல, எம்பத்தைஸ் பண்றவர். Teachers will sympathize with you, fathers will empathize with you. ஆமென். போதகர்கள் உங்கள் மீது பரிதாபப்படுவார்கள், தகப்பன்கள் உங்களுடைய வேதனையை புரிந்து கொண்டு உங்களுடைய வேதனையை சுமந்து தங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக தியாகம் பண்ணுகிறவர். அதுதான் தேவன் சொல்கிறார் இந்த இடத்துல. வெளிப்பிரகாரத்தில் இருந்து கொண்டு கையை எதிர்பார்க்கிறவர்கள் அவ்வளவுதான் ஆடுறாங்க. நீங்க ஆசீர்வாதம் கொடுத்த நான் போயிடுறேன். மோசே தேவனை நோக்கி அவர் சொன்ன காரியம், ஆண்டவரே உம்முடைய செயல்கள் அல்ல, உம்முடைய வழிகள் எனக்கு போதித்தருளும். ஆமென். இஸ்ரவேல் மக்கள், நீங்கள் சங்கீதம் 103 படிக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் அற்புதங்களை தேடினார்கள், செயல்களை தேடினார்கள். மோசேவோ அவருடைய வழிகளை தேடினார். வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை. ஒரு முக்கியமான காரியத்துக்கு வரப்போகிறேன். லூக்கா 1:19 வசனம். லூக்கா 1:19 வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். என்ன ஒரு அறிக்கைங்க. நான் காபிரியேல் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன். தமிழ்ல தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல். சொல்லுங்க, கேப்ரியேல். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற தேவதூதன் நல்லா கேப்ரியேல். விட்டுருங்க. இரண்டாவது பகுதி சொல்லுங்க நல்லா. நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன். கமான். நான் தேவனுடைய நிற்கிற காபிரியேல். ஹல்லேலூயா. எப்படி தன்னை விவரிக்கிறார் பாருங்க. நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேல். 3 காரியங்கள் இந்த வசனத்துல, 3 காரியங்கள். ஐடென்டிட்டி, இன்டிமசி, அத்தாரிட்டி. இந்த வசனத்துல 3 காரியங்கள்: அடையாளம், நெருக்கம், அதிகாரம். ஐடென்டிட்டி, இன்டிமசி, அத்தாரிட்டி. முதலாவது நாம் பார்க்கிறது அடையாளம். நான் காபிரியேல். இன்றைக்கு பாருங்க, உலகத்துல கொழும்பி போயிருக்கிறாங்க. ஒருத்தன் சொல்றான் நான் பறவைன்றான். கொழும்பி போயிருக்கிறான். அவன் சொல்றான் நான் ஒரு பறவை. அவன் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கைகள்லாம் போட்டு துணி தான் போடுறான். நான் இது வேடிக்கை சொல்லுங்க, நடக்கிற காரியம். உலகத்துல நம்முடைய தலைமுறையில் மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். தாங்கள் யார் என்று தெரியல. ஆகவே தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் அருமையா சொல்லிட்டாரு, இருக்கிறது 2 வகைகள் தான், ஆணும் பெண்ணும், வேற எதுவும் கிடையாதுன்ட்டார். தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அவர் ஓப்பனா சொல்லிட்டார்.
ஆனால் அதற்கு முன்பாக தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாய் தான் சிருஷ்டித்தார். வேற பறவையெல்லாம் மனுஷனை சிருஷ்டிக்கல, பறவை சிருஷ்டித்தார், அது வேற. இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ, என்னை அப்படி பார் என்று சொல்கிறார்கள். காரணம், இந்த தலைமுறையானது உலகத்தில் இப்பொழுது பிசாசானவன் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு வந்திருக்கிறான். நான் யார் என்று மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆகவே தான் நாம் பூச்சி, நாம் பாம்பு, நான் இது, நான் இதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை உலகத்தோடு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும் அடையாளம் என்னன்னு தெரியல. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் கேட்டனா, நான் தேவனுடைய அடிமை. நான் அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுங்க, ஆனால் அது சத்தியம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் பிள்ளைகள். அப்போ பவுல் சொல்லியா, பாஸ்டர் நான் கிறிஸ்துவின் அடிமை, கரெக்ட். ஆனால் எப்பொழுது சொன்னால், ஊழியம் செய்யும் போது நான் அடிமை, ஆனால் உறவில் நான் பிள்ளை. When I serve him, I'm a servant. But when I relate to him, I'm a son, I'm a daughter. உறவில் நான் மகன் அல்லது மகளா இருக்கிறேன், ஆனால் சேவை செய்யும் போது நான் வேலைக்காரன். அவருடைய ஊழியம் செய்யும் போது நான் ஊழியக்காரன், வேலைக்காரன். சரியாக நாம் வசனத்தை நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிகள் கூட்டத்தில் அவ்வளோ பெரிய குழப்பங்கள் இருக்கிறது. அவர்கள் யார் என்று தெரியாமல் வாழ்கிறார். நீங்கள் தேவனுடைய நீதிமானா தொடர்ந்து முடிக்கிறாங்க. நீதிமானா? நான் மோசமான பாவி இருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனுடைய நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனுடைய பரிசுத்தவான். ஆமென். பக்கத்துல கையை குலுக்கி ஹலோ நீதிமான்னு சொல்லுங்க. ஆமென். அதே கையை திருப்பி குலுக்கி அதோ பரிசுத்தவான். அல்லேலூயா. ஆமென். ஹலோ பரிசுத்தவான்கள். ஆனா பாருங்க, திரு முடிக்கிறானுங்க. இவ்வளவு வருஷம் போதித்தோம், சில பேர் நானா, ஆனா அது அந்த அந்த போன வாரத்துல அது அப்படி பேசிட்டேனே. ஆனாலும் நீங்க பரிசுத்தவான் தான். பேசுனதை சரி செய்து கொள்ளுங்க, மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க, தொடர்ந்து வாங்க, வளருங்க. நான் நீதிமான், என் ஸ்தானம் மாறாது. நான் செய்கிறது இனி என் ஸ்தானத்தை மாற்றாது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நித்திய நித்தியமாய் நீ தேவனுடைய நீதிமான். தேவனுடைய நீதி எனக்குள் இருக்கிறதுங்க. கம் ஆன் somebody. தேவனுடைய நீதி எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம், நான் என்னுடைய பரிசுத்தத்தில் நிற்கவில்லை, அவருடைய பரிசுத்தத்தில் நான் நிற்கிறதுனால நான் பரிசுத்தவான். என் செயல்களால் நான் நீதிமான் அல்ல, என் செயல்களால் நான் பரிசுத்தவான் அல்ல. கவனிங்க, நான் அவருடைய செயலினால், சிலுவையின் பாடுகளால், இயேசு கிறிஸ்துவின் செயலின் மூலமாய் நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். எல்லோரும் குரல்களை வைத்து சொல்லுங்க, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் காப்ரியேல், என்னுடைய அடையாளம் அதுதான். ஜக்கரியா, நீ தான் குழம்பி போயிருக்கிற, உனக்கு தெரியல. ஆகவே தான் என்கிட்ட கேட்கிற, இது எப்படி சாத்தியமாகும்? நான் காப்ரியேல். இது ஏன் சாத்தியமாகும்? நான் யார் என்று எனக்கு தெரியும், உனக்கு தெரியல. நீ பார்க்கிறது வெறும் தூதன் தான், ஆனால் நான் காப்ரியேல் என்கின்ற தூதன். நான் ஏதோ ஒரு தூதன் அல்லங்க. ஐ நோ மை ஐடென்டிட்டி என்றார். டு யூ நோ யுவர் ஐடென்டிட்டி? உங்களுடைய அடையாளம் உங்களுக்கு தெரியுமா? தூக்கத்தில் எழுப்பி நீங்க யாருன்னு கேட்டனா, நீங்க நான் தேவனுடைய நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவன், நான் தேவனுடைய நிருபமா இருக்கிறேன். ஆமென். உங்களை எழுப்பி கேட்கும் போது, நான் உலகத்தின் வெளிச்சமும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாய் இருக்கிறேன். ஓ ஹalleluya. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஜீவ கல்லா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்க யார் என்பதுதான் உங்களுடைய அடையாளம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவி, ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய பிள்ளை. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப நீங்க பாவம் செய்யறது இல்லையா? பாவம் செய்யறோம், யார் தான் செய்யல. ஆனால் என் செயல் இனி என்னுடைய ஸ்தானத்தை மாற்றாது. ஆமென்.
my action does not change my position, but my understanding of my position changes my life of action. Amen. என்னுடைய செயல்கள் என்னுடைய ஸ்தானத்தை மாற்றாது, ஆனால் என்னுடைய ஸ்தானத்தின் புரிந்து கொள்ளுதல் என்னுடைய செயல்களை மாற்றும். நான் நீதிமான் என்று சொன்னால், மரத்தை சுற்றி ஓடுறேன், 2 பேர் பாட்டு பாடுறாங்க பாருங்க, இந்த தென்னை மரத்தை சுற்றி, நீங்களும் நானும் அதை உட்காந்து என்ன டூ இட் பாருங்க, நம்ம பார்க்க மாட்டோம். அடச்சை, மரத்தை சுற்றி தானா நீங்க டூ இட் பாட முடியும்? இவ்வளவுதானா உங்களுடைய அறிவு? ஏன்? வெளிப்பாடு. நீதிமானுக்கு அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஏனென்றால் அதை விட ஆழமான அன்பு, அகாப்பே அன்பு உள்ள இருக்கிறது. நீங்க பார்க்கிற அந்த காட்சிகள் நடிப்பு, நாங்கள் வாழ்கிறது உண்மை. அந்த பாட்டை அமைப்பதற்கு அவங்களுக்கு ஒரு சீனரி உண்டாக்குறாங்க. நமக்கு எந்த சீனரியும் தேவையில்லை. அன்பின் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் உமாண்டவர்களே, இது சத்தியம், இது நடிப்பல்ல, இதுக்கு தென்னமரம் தேவையில்லை, இதுக்கு 18 கேமரா 18 கோணங்களில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எனக்கும் என் தகப்பனுக்கும், யார் பார்த்தாலும் பார்க்க விட்டாலும் நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என் மேல் அன்பு கூறுகிறார். Nothing stops that. Oh hallelujah. என்னுடைய அன்பு வெளிப்பிரகாரமாய் காண்பிக்கப்படாதுங்க. மக்கள் பார்க்கும்போது ஆண்டவரே 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 நான் பேசுறது இல்ல. மக்கள் பார்க்கும்போது நான் அந்நிய பாஷையில் பேசுறது இல்ல. நான் தகப்பனோடு இருக்கும்போது என் மனசு விட்டு நான் ஆராதிக்கிறேன். ஏனென்றால் அவர் மட்டும் பார்த்தால் போதும். நீங்க பார்த்தால் என்ன பண்ணுவீங்க? வா பாஸ்டர் பாருங்க, அப்பா ஆராதிச்சா அப்படிதான், அவ்வளவுதான், பாராட்டு தான். நீங்க பாராட்டதும் முடியுங்க, அதை மேல தானும். ஆனால் அவர் பார்த்தான்னா அவர் இறங்கி கிரியை செய்வார். உங்களால் அதை செய்ய முடியாது. நீங்க கையை குலுக்கி வண்டர்ஃபுல் பாஸ்டர்னு சொல்ல முடியும், செய்தி எனக்குன்னு அதுதான், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனால் அதே வார்த்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே என்னோடு அப்பா நீங்க பேசுனீங்க, ஏதோ நான் தனியா அந்த சபையில் உட்காந்து நீங்க 1-on-1 பேசுன மாதிரி இருந்துச்சு ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எனக்கு இது வரைக்கும் நான் தெரியலையே, இதுக்கு முன்பாக நான் வந்திருந்தா எவ்வளோ நான் எழுந்திருக்க மாட்டேனே நீங்க சொல்லுவீங்க. அதுதான் உண்மை. Come on somebody, come on somebody, come on my frequency will you please. நம்முடைய அன்பு வெளி தோற்றமான அன்பு கிடையாதுங்க. Glory to God. நான் காப்ரியேல், என்னுடைய அடையாளம் எனக்கு தெரியும். அடுத்த முறை பிசாசு வந்து உங்களை குழப்பும் போது நீ சொன்ன அப்பால போ சாத்தானே, நான் யார் என்று எனக்கு தெரியும். ஆமென். நான் யார் என்று எனக்கு தெரியும். I know my identity. Glory to God, glory to God. ஆனால் இதுல மிக பிரம்மாண்டமான ஒரு விவரம் என்னவென்றால், நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல். இரண்டாவது இன்டிமசி, முதலாவது அடையாளம் I am Gabriel. Number 2, who stands in the presence of God. தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன். My intimacy. தன்னை எப்படி விவரிக்கிறார் பாருங்களேன், எப்படி விவரிக்கிறார் பாருங்க. நான் காப்ரியேல், தேவ தூதர்களில் மிகப்பெரிய தூதன் என்று அவர் சொல்லவில்லை. நான் காப்ரியேல், என் மூலமாக தான் தேவன் அவருடைய மக்களுக்கு அவருடைய மிக முக்கியமான செய்திகளை அனுப்புகிறார் என்று சொல்லவில்லை. நான் காப்ரியேல், இந்த ஒரு முழு பட்டணத்தை நான் அழிக்க வானத்திலிருந்து அக்கினியை என்னால் வரவழைக்க முடியும் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்கிறார், நான் காப்ரியேல் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறேன். நான் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற காப்ரியேல். Somebody help me please.
உங்களுடைய அடையாளம் என்ன? உங்களுடைய நெருக்கம் என்ன? அடையாளம் நான் யார் என்று அறிந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய நெருக்கம் என்ன? நான் அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறேன், நிற்கிறேன். மை காட், மை காட். இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக நான் ஜெபித்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னுடைய மந்தை உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிறவர்களாய் மாற்றும் அப்பா. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணுங்க. மற்றதெல்லாம் ஜெபம் பண்ண தேவைகளை சந்தி ஒரு சென்டென்ஸ்ல அவங்களுடைய தேவை என்ன தெரியும் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஊக்கமாய் நான் ஜெபித்த காரியம், ஆண்டவரே என் மந்தை என் சபை குடும்பமானது தேவனுடைய சந்நிதியில் நிற்கிற கூட்டமாய் மாற்றியறலும் என்று கேட்டேன். வாரம் முழுக்க என் ஆயுசு முழுக்க இதுதான் என்னுடைய ஜெபம். ஏனென்றால் உங்களை அந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்து விட்டால் நீங்க என்னை நாட மாட்டீங்க. பாஸ்டர் நீங்க வந்ததான் நடக்கும் இல்ல, நீங்க நின்னா நடக்கும். நீங்க அவருடைய சமூகத்தில் நின்னா எல்லாம் நடக்கும். அவருடைய பிரசன்னத்தில் நீங்க நின்னா சுகம் நடக்கும். நீங்க எங்க இருக்கிறீர்களோ அந்த இடத்துல, oh my God, நீங்க எங்க நிற்கிறீர்களோ அங்க தேவனுடைய வெளிப்பாடுகள் காணப்படும், தேவனுடைய அற்புதங்கள் காணப்படும். Talk to me somebody. That is the great thing that Gabriel wanted to be identified by. அவர் அடையாளப்படுத்த விரும்பிய ஒரு மிகப்பெரிய காரியம், ஒரு மிகப்பெரிய விசேஷம் இருக்குமானால் அவர் சொல்கிறார், நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறவன். அந்த அடையாளம் தான் அவர் விரும்பினார். வேற ஏதோ சொல்ல பாருங்க, நான் பிரதான தூதன், நான் பேசுகிற தூதன், நான் முக்கியமான செய்திகளை கொண்டு வருகிற தூதன் இல்ல. நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல். முடிஞ்சு போச்சுங்க. ஒரே வாக்கியத்தில் நமக்கு சத்தியத்தை போதித்து விட்டார். நீங்க யார் பிரதர்? பாஸ்டர் நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற ஒரு தேவ பிள்ளை. சிஸ்டர் நீங்க யார்? நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற ஒரு சகோதரி பாஸ்டர், ஒரு மகள் பாஸ்டர், ஒரு மகன் பாஸ்டர். whatever you are, son, daughter, brother, sister, mother, father. ஆனால் அதெல்லாம் நான் அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில், அவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறவன். Intimacy. God wants that the most about you. உங்களை குறித்து தேவன் மிக அதிகமாய் விரும்புகிறது, நீ என்னுடைய சமூகத்தில், என்னுடைய பிரசன்னத்தில் நிற்கிறவன். You will change the world if you learn to live in his presence. அவருடைய பிரசன்னத்தில் நிற்க நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால் நான் சொல்கிறேன், உலகம் உங்களுக்கு சாஷ்டாங்கமாய் பணியும். Every situation, every problem, every sickness will bow to you if you stand in his presence. அவருடைய சமூகத்தில் நீங்கள் நின்றால் மற்ற எல்லாமே உங்களுக்கு அடிபணியும். அடிபடியும், நிச்சயமா சொல்கிறேன், அடிபணியும். வியாதிகள், பிரச்சனைகள், மலை போன்ற சூழ்நிலைகள், கடக்க முடியாத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், குணமாக்கப்பட முடியாத வியாதிகள் உங்களுக்கு முன்பாக பணியும், அடிபணியும். எப்பொழுது? நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற போது. நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முடிக்கிற வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இவ்வாழ்க்கையிலும் நித்தியத்திலும், நிச்சயமாக நான் சொல்கிறேன், இவ்வாழ்க்கையிலும் நித்தியத்திலும் நமக்கு உண்மையாகவே எது மிக முக்கியமானது என்று இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த வாக்கியம் நமக்கு இன்று அதிகமாய் போதிக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அடையாளம், நெருக்கம், அதிகாரம். அதிகாரம் எங்க இருக்கிறது பாஸ்டர்? வாசிங்க அந்த வசனத்தை மீண்டுமாய். லூக்கா 1:19.
தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, ம். நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நான் உன்னோடு பேச அனுப்பப்பட்டவன். என்னுடைய அதிகாரம் உன்னோடு பேசுவதுதான். ஆமென். அடையாளம் ஐடென்டிட்டி, நெருக்கம் இன்டிமசி, மூன்றாவது அத்தாரிட்டி. அதிகாரம் எங்க இருக்குதுங்க? பேசுவது. நான் உன்னோடு பேசுகின்ற காரியம்தான் என்னுடைய அதிகாரம். நான் இன்றைக்கு உங்களோடு போதிக்கின்ற காரியம்தான் என்னுடைய அதிகாரம். அப்போ நீங்கள் பேசும்போது அதிகாரம் கிரியை செய்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறது நெருக்கம். நீங்க யார் என்று அடையாளம் கொள்வது உங்களுடைய அடையாளம். ஆனால் இதை ரெண்டு தாண்டும் போது, எதற்காக நான் தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சன்னிதானத்தில், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறேன்? அவரிடத்திலிருந்து வார்த்தை பெறுவதற்கு. வார்த்தையை பெற்ற பிறகு நான் சூழ்நிலையை பார்த்து பேசணும். அதிகாரம் செயல்படும். நீங்க பார்த்துட்டு பாஸ்டர் நீங்க பேசுங்க இல்ல. யார் நின்றது தேவனுடைய பிரசன்னம், அவருங்க தான் பேசணும். Don't wait for somebody else to speak for you. You stand in the presence of God, the word, speak to your mountain, it will move. தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தின் மூலமாய், ஆராதனையின் மூலமாய், வேத வாசிப்பின் மூலமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று விட்டீர்கள். தேவன் வார்த்தை கொடுத்து விட்டார். வார்த்தை கொடுத்த பிறகு பாஸ்டரை கூப்பிடாதீங்க, சுவிசேஷகரை கூப்பிடாதீங்க, தீர்க்கதரிசி கூப்பிடாதீங்க. நீங்க போயிட்டு எல்லாவற்றையும் பார்த்து பேசுங்க. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஹலோ. You can speak to dead things. It has ears. நீங்க பேசுகின்ற ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு காரியத்திற்கு காதுகள் இருக்குது. பாஸ்டர், மலைக்கு காது இருக்குது, மரங்களுக்கு காது இருக்குது. அதுதான் பட்டு போயிடுச்சு, கேட்டுச்சு, பட்டு போயிடுச்சு. ஏன்னா காது இருக்குது. உங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு காது இருக்கிறது. உங்களுடைய சரீரத்தில் மரித்திருக்கிற அவயவங்களுக்கு காது இருக்குது. இருதயமே நார்மலாக இயங்க நீங்க கட்டளை கொடுத்தா அது நார்மல் ஆயிடும். ஆகணும். அதிகாரம் பயன்படுத்தணும், ஆகும். அதிகாரம் பயன்படுத்தணும்னா நான் நெருக்கத்தை வைத்திருக்கணும். நெருக்கம் இருக்கணும்னா நான் என்னுடைய அடையாளம் முதலாவது நான் தெரியும். நான் தேவனுடைய பிள்ளைனா தைரியமா போவேன். ஏன்னா பிள்ளைக்கு உரிமை இருக்கு. நான் கதவெல்லாம் தட்ட மாட்டேன், நேரம் போவேன். அப்பா இயேசு நாமத்தில் வரேன்ப்பா, இந்த பிரச்சனை இப்படி பேசிடுவேன். பேசிட்டு தேங்க்யூ டாடி, போயிட்டு வரேன். நாள் ஃபுல்லா என்னப்பா உங்களுக்கு என்ன அப்பா கிட்ட பேசிட்டேன், அவர் எடுத்துக்கிட்டார், இனி என்ன பிரச்சனை இல்லை. என்னப்பா இப்படி பேசினுக்கிறேன்? அப்படிதான் நான் பேசுவேன். ஏன்னா அங்கதான் வந்தேனே, அவர்கிட்ட பேசிதான் நான் வந்தேன். நான் இனி இது என் பிரச்சனை இல்லை, அவருது. அவர் கையில கொடுத்துட்டேன். நான் ஃப்ரீ பேர்டு. யாவரும் எழுந்திருப்போம். வாழ்க்கையிலும் நித்தியத்திலும் தேவனுடைய பிரசனம் தான் மிக முக்கியமானது. வாழ்க்கையிலும் நித்தியத்திலும் தேவனுடைய பிரசனம் தான் மிக மிக முக்கியமானது. The most important thing there is the presence of God. Surely, நிச்சயமாகவே சொல்கிறேன், வாழ்க்கையிலும் நித்தியத்திலும் தேவனுடைய பிரசனம் மிக முக்கியமானது. Surely, the most important thing in life and in eternity is only the presence of God. Please hear me. Please hear me. In life and in eternity, the most important thing is the presence of God. Not the people we love, not the things we love. Don't waste your time. Show love, but keep your focus on His presence. அன்பு செலுத்துங்க, நேசமானவர்களை நேசிங்க, அது தப்பு கிடையாது, அது செய்யணும். ஆனால் அதை தாண்டி என் வாழ்க்கையிலும் நித்தியத்திலும் எனக்கு மிக முக்கியமானது அவருடைய பிரசன்னம். ஆமென். காபிரியேலை போல தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற பாக்கியத்தை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்திலே கிடையாதுங்க. எனக்கும் உனக்கும் இந்த உலகத்திலேயே
இதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் இருக்கவே முடியாது. The greatest privilege that you and I can enjoy is like Gabriel to say, I stand in the presence of God. தேவனுடைய வெளிப்படையான பிரசன்னத்தில் நான் நிற்கிறேன். நெருக்கம், அடையாளம், அதிகாரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு நான் அந்த வசனத்தை எத்தனையோ முறை வாசித்திருக்கேன் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு தான் அதனுடைய ஆழங்கள், அதனுடைய மறைப்பொருள் நான் புரிந்திருக்கிறேன். இனி நான் யார் என்று நான் முதலாவது அறிந்து கொண்டேன். நிச்சயமாக அறிந்து கொள்வேன். இரண்டாவது, நான் நெருங்கி கிட்டி சேருவேன். உம்முடைய பிரசன்னத்தில் நான் நிற்க போகிறேன். நான் எதை செய்தாலும் உம்முடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டு அதை செய்ய போகிறேன். அது படிப்பு இருந்தாலும் சரி, பிரசங்கம் இருந்தாலும் சரி, நான் வேற எந்த காரியமும் செய்தாலும் கர்த்தரை துதிங்க. தீர்மானம் பண்ணுங்க. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Somebody praise him. Hallelujah. பா, இந்த வார்த்தைக்காக, இந்த செய்திக்காக, இந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி அப்பா. உடைய பிரசன்னத்தின் மகத்துவம், உடைய பிரசன்னத்தின் மாட்சிமை, உடைய பிரசன்னத்தின் அற்புதம், உடைய பிரசன்னத்தின் அதிசயம், உடைய பிரசன்னத்தின் அடையாளங்கள் அப்பா வியக்கத்தக்கவைகள் அப்பா, பிரமிக்கத்தக்கவைகள் அப்பா. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya அப்பா. முகத்தில் வந்து நிற்க எனக்கு ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தினீரே. ரத்தத்தை கொண்டு என்னை கழுவி உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க எனக்கு ஒரு ஸ்லாக்கியம் கொடுத்தீரையா. இதை காட்டிலும் எனக்கு ஒரு பெரிதான ஸ்லாக்கியம் பாக்கியம் இல்லப்பா. இல்லவே இல்லை, இல்லவே இல்லப்பா, இல்லவே இல்லப்பா. இத பார்க்கலாம்ப்பா. சொத்து, சுகமோ, ஆரோக்கியமோ ஆண்டவரே இதெல்லாம் ஒன்றுமே இல்லப்பா. அடுக்கடுக்காய் வீடுகளை வைத்துக் கொண்டால் என்ன பிரயோஜனம் நீர் இல்லைன்னா? அப்பா நீங்க இல்லைன்னா எனக்கு பரலோகமே வேணாம்ப்பா. எனக்கு நான் ஆண்டவரே பரலோகத்துக்கு வர விரும்பும் ஒரே ஒரு காரியம், நீர் அங்க இருக்கிறீர். மரணத்தை பார்த்து நாம் பயப்படல. ஏனென்றால் நான் உம்மிடத்தில் வருகிறேன். மரணத்தை குறித்து எனக்கு பயம் இல்லப்பா. ஏன்னா நான் என் கண்களை இங்களை மூடினால் நான் என் கண்கள் அங்க திறப்பேன், முகமுகமாய் பார்ப்பேனப்பா. என்ன பெரிய ஒரு பாக்கியம் ஐயா. எனக்கு மரண பயமும் கிடையாது, பேய் பயமும் கிடையாதுப்பா. எனக்கு தேவ பயம் வேண்டும்பா. உம்முடைய பிரசன்னத்தை குறித்த ஆண்டவரே பயபக்தி எனக்கு வேணும்ப்பா. உம்முடைய பிரசன்னத்தை குறித்த ஆண்டவரே பயபக்தி எனக்கு வேணும்ப்பா. ஓ ஷாட்டாலாமானா கண்டேரபோ உசாய. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்கு விருப்பமான அது மட்டும் கர்த்தாவே. ஓ ஹalleluya. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டை வருகிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு சத்தியத்திற்காயும் ஆண்டவரே, நீர் கொடுத்த ஒவ்வொரு முக்கியமான வாக்கியங்கள் எங்களுடைய மனதில் ஆண்டவரை ஆழமாய் பதிந்து இருக்கிறதப்பா. இதை நாங்கள் அசை போடுவோம், இதை நாங்கள் வீட்டுக்கு சென்று தியானிப்போம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரே ஒரு பகுதியாய் மாற்றுவோம் ஐயா. இதை கேட்டுவிட்டு செல்கிற மக்கள் நாங்கள் அல்ல, நாங்கள் அசை போடுகிற மக்கள், அதை தியானிக்கிற மக்கள், அதை யோசிக்க போகின்ற மக்கள், அதை ஆண்டவரை பல கோணங்களிலிருந்து தேவ ஆவியின் ஒத்தாசையினால் உதவினால் அதை பார்க்க போகிறோம் ஐயா. எங்களுக்கு ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாய் இன்னும் அநேக வெளிப்பாடுகள் கொடுங்க. நாங்க ஆண்டவரே அநேக வெளிப்பாடுகள் எழுதி தள்ளணும்பா. புக்கா நாங்க எழுதணும்பா. தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகள் எங்களுடைய தைரியங்கள் ஆண்டவரை நிறைந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய அடையாளத்தை நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. என்னுடைய நெருக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம். என்னுடைய அதிகாரம் எதில் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேனப்பா. ஸ்தோத்திரம். காபிரியேலை போல ஆண்டவரே இந்த உலகத்துல எனக்கு இந்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்கப்பா.
இதற்கு ஈடாக ஒன்றுமே இல்லை ராஜா. உம்முடைய பிரசனம் ஒன்றே போதும். உம்முடைய பிரசனம் ஒன்றே போதும். உம்முடைய பிரசனம் மட்டும் இருந்தால் போதும்பா. உணவு தேவையில்லை, தண்ணீர் தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லைப்பா. மோசே பிரசனத்துல வந்த போது அவன் 40 நாட்கள் ஆண்டவரே தண்ணீரும் கொடுக்கல, உணவு சாப்பிடல, ஆனால் தாங்கப்பட்டான். பிரசனம் எங்களுடைய சரீரத்தை கூட தாங்கும் ஐயா. பிரசனத்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். இந்த சத்தியத்தை கேட்ட மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஆன்லைனில் பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் தங்கள் பேரை வைத்துக்கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற காலண்டி கிறிஸ், அப்படி ஒவ்வொரு விசுவாசி தன்னை குறித்து சொல்ல உதவி செய்யுங்கப்பா. நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற அவருடைய பிள்ளை, அவருடைய செல்ல பிள்ளை. அந்த வெளிப்பாடு ஒவ்வொரு விசுவாசிக்குள் ஆண்டவரே வரட்டும் ஐயா. அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய செயல்கள் இந்த வாக்கியம் ஆட்கொள்ளட்டும். அற்புதங்களை இந்த இடத்துல செய்யும் அப்போ. ஆன்லைனில் ஆண்டவரே வேதனையோடு ஜெபிக்கிறவர்களுக்கு இப்பொழுது ராஜா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும். சரீர பிரகாரமான அற்புதங்கள், மனிதன் அற்புதங்கள், பொருளாதாரத்தின் அற்புதங்கள், வியாபாரத்தில் அற்புதங்கள், உறவுகளில் அற்புதங்கள், படிப்பில் அற்புதங்கள். இயேசுவின் நாமத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே ஆவி ஆத்மா சரீரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில் எண்ணற்ற அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்வோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. ஆமேன்.